இன்று டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய போராட்டம் ஒட்டுமொத்த நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே ஏற்படுத்தியுள்ள இந்த அதிர்வலைகள் 2029 மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அண்டை நாடுகளான இலங்கை, நேபாளம் மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்த ஜென்சி எழுச்சியானது ஒரு ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கி உள்ள சூழ்நிலையில் இதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து நாம் இன்று இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய 2 மிக முக்கியமான விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் வா புகழேந்தி இருவரும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் புகழேந்தி சாரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், இந்த அபிஜித் தீப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் தமிழகத்தில் விஜய் போல இந்தியாவின் விஜயாக அபிஜித் தீப்கே உருவாகுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. புதிய இளைஞர்கள் எந்த விதமான ஒரு தலைமையின் கட்டுப்பாடும் இல்லாமல் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த டெல்லியே முடக்கும் அளவுக்கு இந்த போராட்டம் வலுவடைந்து இப்போது வரை மத்திய அரசு அவர்களோடு சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பிரபலமாகாத ஒரு தலைவர், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று திரண்டு டெல்லியில் இந்த ஒரு பெரிய போராட்டத்தை பெரிய அரசியல் கட்சிகளாலேயே காங்கிரஸ் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை இன்று காலையிலிருந்து டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிஜித் தீப்கேவின் செல்வாக்கு நாடு முழுவதும் எழுச்சி பெறுமா அல்லது இதோடு முடங்கி விடுமா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க புகழேந்தி சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணன் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். 29 பெரிய மாற்றம் வரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இப்படித்தான் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டினார்கள். திராவிட இயக்கங்களுக்கு பின்னால் எதுவுமே இல்லை, திராவிட இயக்கங்கள் தான் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளும் என்றெல்லாம் நாம் நினைத்தது உண்டு. தேர்தலுக்கு முன்னால் அப்படித்தான் கணித்தது உண்டு. ஆகவே தாவேகா என்கின்ற ஒரு கட்சி மாபெரும் அமைதி புரட்சியை செய்ய போகிறது என்பதை யாரும் அறியாமல் இருந்ததும் உண்டு, அதை சொல்லாமல் விட்டதும் உண்டு. ஆனால் அது எல்லாமே பெரிய மாற்றமாக மாறி இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு லஞ்சத்தை ஒழித்தாக வேண்டும், டெல்லியிலே ஒரு காலத்திலே ஒழித்த குரல் இது. இன்றைய தினம் தமிழகத்திலே அது அப்படியே மாண்புமிகு தலைவர் தளபதி விஜய் தலைமையிலே உருவெடுத்து இன்றைய தினம் எதிரொலிக்கிறது, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே 29 நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஆட்சி இதெல்லாம் நடக்கிறதுலாம் பார்த்தா ஒரு ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கண்ணன். நீட்டை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த பெயரே ஜனதா காக்ரோச் பார்ட்டிங்கிறது ஏதோ காக்ரோச் அழிக்க முடியாத ஒன்று என்பதை கண்டுபிடித்து வைத்த பெயர் தான் இவ்வளவு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணது. ஆனால் அவர்கள் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக என்னவென்று புரியாமல் தெரியாமல் நாம் இருந்தாலும் டெல்லி முழுவதும் கரப்பான் பூச்சி நீங்க பரவி இருக்கிறது. டெல்லி முழுவதும் கரப்பான் பூச்சி பரவி இருக்கு. எனக்கு ஒரு I have no any objection. நல்லா பரவி இருக்கு, வேகமா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு இதை தாங்கிக் கொள்ள முடியும் சொல்லுங்கள் பாப்போம். இந்த நீட்டை கையில எடுங்க. எனது அருமை பிள்ளைகள் பண்பாட்டை துளைத்து விட்டு போய் நிற்க வேண்டிய நிலைமை. காதுல போடாத, கையில போடாத, தலையில குத்தாத, அந்த பின்ன எடு. என்ன சார் இது அநியாயம், அக்கிரமம்? அதே வேணான்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலிருந்து நீட்டு ஒழியணுன்றதுக்காக தொடர்ந்து எல்லா தலைவர்களும் போராடுகிறோம். இந்த தமிழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் போராடுறாங்க. அம்மா ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு. எவ்வளவு பெரிய போராட்டமாக போகிறது. ஆனால் அந்த எக்ஸாமுக்கு போற பசங்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள் என்று சொன்னால் எந்த விதத்துல நியாயம்? பஞ்சாப்ல இருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் அடக்கி ஒடுக்கினாலும் அதுல ஒவ்வொரு தேர்விலையும் வினாத்தாள் கசிவு, மதிப்பெண் மோசடி, வினாத்தாள்கள் விடைத்தாள் கசிவு என தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அந்த வெறுப்பு தான் இந்த கொந்தளிப்பாகவும் போராட்டமாகவும் இல்ல, மொத்தமாகவே மோசடி. நீங்கள் தயவு செய்து மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இளைஞர்களின் எழுச்சிதான் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற விஜய் என்கின்ற மாபெரும் சக்தி. இளைஞர்களின் எழுச்சிதான் அன்றைய தினம் மாபெரும் போராட்டத்தை மெரினா பீச்சில் நடத்தி காட்டியது.
ஆகவே இந்த இளைஞர்கள் எப்பொழுது எழுந்து நிற்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு மாற்றம் தென்படுகிறது, ஏற்படுகிறது. மொத்தமாவே ஒழிச்சிட்டாங்களே நீட்ட, அந்த வினாத்தாள்லாம் வெளியேறிடுச்சு, லீக் ஆச்சுன்னு சொல்லி, அப்ப இவங்க எந்த இடத்துல போய் முகத்தை வச்சுக்க முடியும்? சரி இதனுடைய சார், இப்போ அதுக்கான ஒரு மத்திய அமைச்சரை வந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறி சோனம் வாங்சுக் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாரு. ஓகே, இன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்குது, அதை பத்தி பேச போறாங்க, அதுக்குள்ள ரிசைன் பண்ணாதான் நாங்க போராட்டத்தை கைவிடுவோம் அப்படிங்கிறது சரியா? அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன், ரயில்வே விபத்து ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாகட்டும், அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ராஜினாமாவே இருக்காது, அதை பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்லை. அதே மாதிரி வந்து நீங்க வந்து இதை சொல்லுங்க, இதுக்கும் கவலைப்படுறது இல்ல. விவசாயிகள் போராட்டமா ஜந்தர் மந்தர், அதுவும் கவலைப்படுறது இல்ல இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் மத்திய அரசு வளைந்து கொடுக்காது. தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் அவர்கள் எதிரிகள், அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிரிகளாக கருதப்படுபவர்கள். இது தேர்தலை எதிரொலிக்குமா? 2029 எதிரொலிக்குமா பொலேந்தி சார்? 2029 MP எலெக்ஷன் எதிரொலிக்குமா? இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ரொம்ப குறிப்பா கெஜ்ரிவால் என்கின்ற முதல்வர் எடுத்த பொழுது இப்படிதான் புரட்சி. அதற்கு பின்னால் மாபெரும் தலைவராக விஜய் எழுந்து நிற்பதற்கு இளைஞர்கள் தான் புரட்சி. அந்த இளைஞர்கள் கைகளிலே போய் ஜனதா காங்கிரஸ் பார்ட்டி சொன்னீங்க. ஆனா எல்லா மாநிலங்கள்லயும் இந்த எதிர்ப்பு டெல்லிக்கு பக்கத்துல உத்தரப்பிரதேசல இருக்குமா? அபிஜித் திப்கேவோட செல்வாக்கு பீகார்ல இருக்குமா? நிச்சயமாக இருக்கும் சார். தெலுங்கானால இருக்குமா? கேரளால இருக்குமா? அதான் கேக்குறேன். இப்போ இத்தனை நாள் வந்து நார்த்ல இருந்து வந்து இங்க எக்ஸாம் எழுதி அவங்க மேல வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்த மாதிரி நினைச்சாங்க. இப்போ முதலுக்கே மோசம், எக்ஸாமினேஷன் வினாத்தாலே வெளியில போகுது. ஆகவே என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. அந்த மந்திரி ராஜினாமா கொடுக்க மாட்டேன்றார் நீங்க சொல்ற மாதிரி. அதை வருத்தம் தெரிவித்து சார், இப்ப நான் என்ன கேக்குறேன், விச்சவர் த பார்ட்டி விட்டுருங்க, நீங்க பார்ட்டி எல்லாம் விடுங்க. இப்ப காங்கிரஸ் இருக்கு, ஆப்போசிஷனா இன்னைக்கு லோக்சபால இருக்கு, தாவேகா கூட்டணியில இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான். ஏன் என்ன கூட்டு பேசுனா குறைஞ்சிருவாரு இவரு? இல்ல, பேச்சுவார்த்தை பேசிருக்காரு. ஜேபி நட்டா பேசிருக்காரு சார். ஜேபி நட்டா பேசிருக்காரு. நிபந்தனை வச்சிருக்காங்க. எப்ப பேசினாரு? கொஞ்ச நேரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னால. என்ன ரிலீஃப்? என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அவங்க கோரிக்கைகளே வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா அறிவிப்பு வெளியாகும். போராட்டத்தை கைவிட வேண்டும், கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று ஜேபி நட்டா அறிவிச்சிருக்காரு. இதேதான் சார். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், உண்மையை சொல்றேன். நான் டெல்லி போயிருந்தேன். அப்ப தம்பிதுரை மினிஸ்டர் இருந்தாரு அந்த நேரம், போன தடவை. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம விவசாய சங்க தலைவர் இருக்காருல்ல, ரொம்ப டெல்லியில போய் போராட்டம் நடத்தினார், ஐயா கண்ணு. அவர்கிட்ட நான் போய் சந்திச்சு பேசினேன். இந்த போராட்டம் இப்படியே நீங்க நாளுக்கு நாள் உங்களை அழிச்சுக்கிட்டு பெரிய போராட்டமா பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் யாருமே செவி கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னா, நானே அவருக்கு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி மிஸ்டர் தம்பிதுரைகிட்ட கூட்டு போய் விட்டேன். அது மூலியமா அவர் மினிஸ்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சார். அருண்ஜேட்லி ஆர்டிஓ மினிஸ்டர்கிட்ட கூட்டு போய் பேச வச்சாரு. அப்போ எல்லாம் பேசி முடிஞ்சு அன்னைக்குதான் தெரியும் அவர் நல்லா லாயர், இங்கிலீஷ் பேசுவார், நல்லா பேசுறாருன்னு. எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் பண்றீங்க, கண்டுக்கவே மாட்டேன்றீங்கன்னு சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்துட்டோம். வெளிவந்த பின்னாடி மிஸ்டர் ஐயா கண்ணு சொன்னது, இதேதான் சார் போன வருஷமும் நடந்தது, இதேதான் சார் முந்தின வருஷம் நடந்தது. கேட்பாங்க சார், காத்துல தூக்கி போட்டுருவாங்க சார், அப்புறம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க சார், தொடர்ந்து சாக வேண்டியிருக்கு சார் அப்படின்னு. ஆகவே அதுக்கு ஒரே ஒரு மாற்றம், கண்ணன் சொன்ன மாதிரி ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் மாறும். அந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கிதான் நாம் நீச்சல் அடிக்க வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும். நம்ம நமது பண்பாட்டையே சிதைக்கின்ற நீட்டை ஒழிக்க வேண்டும்னா கேட்க மாட்டேன்னா என்ன பண்றது? இது மாதிரி பண்றது ஏன்? பிசிபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு அந்த மெத்தடை கொண்டு வந்துட்டு போயானா கேட்க மாட்டேன்றாங்க. என்ன சார் இப்படி ஒரு பிடிவாதம்? இந்த மக்களை நசுக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக இப்படிப்பட்ட போராட்டம் நடக்கிறது. ஆனா நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களது கேள்விக்கு பதில் சொல்கிற இந்த டிபேட்ல நிச்சயமாக 29 ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அது எந்த ரூட்டு, எந்த வழி, எப்படி, அப்படிலாம் மீதியெல்லாம் அப்புறம். இளைஞர்கள் கண் முடித்துக் கொண்டார்கள், இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது, அங்கே ஒரு மாற்றம் வரும். ஓகே, அபிஜித் திப்கே